சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமிடா. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். CSK fans, I have a question. இப்போ நடக்கிற 2025 IPL எம்ஐயும் ஆர்சிபியும் ஃபைனல் மோதுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஒரு சைடு சிஎஸ்கே அகல பாதாளத்தில் தொங்கிக்கிட்டு, இன்னொரு சைடு எம்ஐயும் ஆர்சிபி டாப்பில் போயிட்டு, நீ யாரை சூஸ் பண்ணி? ஒரு பொண்ணை சூஸ் பண்ண நமக்கு. ஒரு சைடு மும்பை இந்தியன்ஸ், இன்னொரு சைடு ஆர்சிபி. ஸோ இந்த 2 டீமுமே கப் அடிச்சாலும் ஏற்றுக்க முடியாது. மும்பை இந்தியன்ஸ் கப் அடிச்சா 6வது ஒரு கப் இருக்குன்னு சொல்லிட்டு தென்னாவட்டில் சுற்றுவான். இன்னொரு சைடு ஆர்சிபி 18 வருஷமா ஒரு டீமை கலாய்ச்சி ஈசா கப்பு லாலிபாப்புன்னு சொல்லி அது எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி அவமானத்தை தீக்க அவன் போராடுறான். சிஎஸ்கேவில் இது ஆர்சிபி கப் அடிச்சா மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இவன் கப்பு இல்லாமையே இவ்வளோ பேசுகிறான். ஆனால் கப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அவன் என்ன பேசுவான். ஆனால் எனக்கெல்லாம் என்னமா தாட்டு. ஸோ ஆர்சிபிக்கு மட்டும் கப் அடிக்கக்கூடாது. ஏன்னா கப்பு இல்லாமல் எவ்வளோ பேசுகிறான், கப்பெல்லாம் இருந்தால் எவ்வளோ பேசுவான். ஸோ அதனாலுமே கூடாது. ஸோ சப்போஸ் ஒருவேளை இந்த 2 டீமுக்கும் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் தென் ஆர்சிபிக்கு ஃபைனல் இந்த வருஷம் ஐபிஎல் நடந்துச்சுன்னா நீ யாரை சூஸ் பண்ணி? 3ஆவதாக ஒருத்தன் வரான் அடிச்சு விரட்டுறதுக்கு 2 டீமையும், ரிஷப் பந்துன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2 டீமும் கப் அடிச்சாலும் நம்மளால ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ பார்ப்போம் இந்த வருஷம் யார் ஜெயிக்கிறான்னு. அதே சமயம் சிஎஸ்கே இந்த வருஷம் ஐபிஎல் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே கேகேஆருக்கு இந்த மேட்சை விட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஜெயிச்சது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஏன் முன்னால சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினைப்போம். பட் இப்போ ஏன்டா ஜெயிச்சது? ஏன்னா ஆர்சிபி உள்ளே போகிறாங்க, சைடு எம்ஐ உள்ளே போகிறான். ஸோ இவங்க 2 பேர் கப்படிச்சாலும் தாங்க முடியாது சிஎஸ்கே. ஏன் அவங்க டீம் கப்படிக்கிற டீமு கூட சந்தோஷமாக தான் இருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கோ இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கோ அது பொறுத்துக்கவே முடியாது. ஏன்னா கப்பு இல்லாமல் இவ்வளோ பேசுகிறாங்க. கப்புலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஐயோ உலகத்தையே 2 ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வாய் பேசுகிறாங்க. ஏன்னா நீங்களே நிறைய பார்க்குறீங்க, மேட்ச் முடிச்சிருந்தா கேமாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. சும்மா உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை மாதிரி தான் அடிச்சுக்கிறாங்க 2 பேரும், சிஎஸ்கேவா ஆர்சிபியா மும்பை இந்தியன்ஸான்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலே என்னமோ எனக்கு ஆர்சிபி கப் அடிக்கக்கூடாது. எம்ஐ கூட கப் அடிச்சா அவரெல்லாம் ஏற்றுட்டு போயிடலாம். ஆனால் ஆர்சிபி மட்டும் கப்பே அடிக்கக்கூடாது. அதனால தான் ஒரே இதாக போயிட்டு இருக்கு. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு கேமாக பார்க்காம, ஸோ கொஞ்சம் சோசியல் மீடியாஸ்லாம் நிறையா போகுது. ஏன்னா கேமாக பார்க்காம இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஆர்சிபியா சிஎஸ்கே ஃபேன்ஸை ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒம்புழுக்கிறது, ஆர்சிபி ஃபேன்ஸை சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒம்புழுக்கிறது, மாற்றி ஒம்புழுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்காகவே ஏன்டா நீங்களாம் கேமாக பாருங்கடா. ஏன்டா அது இல்லாமல் இந்த ஆன்லைன்லாம் பெட்டிங் அதெல்லாம் சொல்லி வச்சு விளாண்டுருக்கேன். இந்த என்னமோ ட்ரீம் 11 ஆப்பு நிறையா அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி விளாடாதீங்க. ஏன்னா அது கேம் தான். அட்லீஸ்ட் சின்ன கேமுக்கே நீங்கள் அதில் இன்வெஸ்ட் இருக்குன்னு பெரிய ஸ்கேம் அதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் விளாட்றான். ஸோ டாப்பில் ஒரு டீம் இருக்குது, இன்னும் ப்ரைஸ் தான் அதிகமாக ப்ரைஸ். டாப்பில் ஒரு டீம் இருக்குது, அவன் ஏதோ ஒரு டீம் கட்டி எடுத்திருக்கான். பட் கடைசி டீம் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு இப்போ கிரியேட் பண்ண ஐடி மேலே ஓப்பன் டாப்பில் நிற்கிது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இது என்ன ஸ்கேம்னு எனக்கு புரியல. ஒருவேளை ஆப்புக்காரங்களே வந்து இப்படி பில்ட் பண்ணுறாங்களா இல்லை இவங்களா பில்ட் பண்ணுறாங்களா ஒன்றுமே புரியல. ஸோ இதுக்காகவே நம்ம வந்து மக்களே நீங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க, விளாடாதீங்க மேக்ஸிமம். ஸோ அந்த ஆப்பு பெட்டிங்லாம் பண்ணாதீங்க. காசு சேவ் பண்ணி வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி காசு இருந்து அவன் 30,000 அவன் காசு கொடுக்க இவன் காசு கொடுக்க சொல்லலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு காசு வருது, அவன் சொல்கிறான் வீடியோவில். ஸோ நீங்கள் எதுவும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் கேமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான்.